யுஎஸ் வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணதுக்கும், இப்ப ஈரானோட வார் நடத்துறதுக்கும் பின்னாடி ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதாவது நியூக்ளியர் வெப்பனும் கிடையாது, இங்க இல்லீகல் ட்ரேடோ, ட்ரக்ஸோ கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்கல் மேக்ஸ் விச் பெனிஃபிட்ஸ் யுஎஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அஃப்கோர்ஸ் இந்த 2 ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடி இருக்கிறது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆயில் தான். பட் இன் அ டிஃபரண்ட் வே. லெட்ஸ் பிரேக் டவுன் த சயன்ஸ் பிஹைண்ட் தட். ஃபர்ஸ்ட் வெனிசுவேலன் ஆயில பத்தி பார்க்கலாம். வெனிசுவேலன் ஆயில் தான் உலகத்திலேயே ரொம்ப ஹெவி க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. அது ஸ்லட்ஜியா இருக்கும். அதாவது சகதி மாதிரியான ஒரு தன்மை உடையது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல சல்ஃபர் கன்டென்ட் ரொம்பவே அதிகம். அத நார்மல் க்ரூட் ஆயில்ஸ் மாரி பைப் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஒரு இன்ச் கூட பண்ண முடியாது. இதுவே ஈரானோட ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது லைட் அண்ட் ஸ்வீட் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல 0.4 to 0.6% ஆஃப் சல்ஃபர் தான் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி, பியூரிஃபிகேஷன் அண்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ் இது எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சீப்பர். அமெரிக்கா ஏற்கனவே இந்த ஹெவி க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணக்கூடிய பிளான்ஸ அவங்க கண்ட்ரில பில்ட் பண்ணி யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு தேவையான ஹெவி க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னா, அது வெனிசுவேலா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுதான் வெனிசுவேலாவ கேப்சர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். என்னதான் யுஎஸ் வெனிசுவேலாவ கேப்சர் பண்ணியிருந்தாலும், அவங்களோட ஆயில் கண்ட்ரோல் எல்லாமே இப்ப இவங்க கையில இருந்தாலும், அத வெனிசுவேலால இருந்து யுஎஸ்க்கு பைப் மூலியமாவோ, வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மூலியமாவோ டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹெவினஸ். ஐ ஹோப் யூ காட் தி ஆன்சர்ஸ் நவ். அமெரிக்கா இப்ப ஈரான கேப்சர் பண்றது மூலியமா அந்த லைட் வெயிட் ஆயில்ஸ வெனிசுவேலாக்கு அனுப்பி, அந்த மிக்ஸ்சருக்கு அமௌண்ட்ட பைப்ஸ் மூலியமா ஈஸியா அவங்களோட ஹெவி ரிஃபைனிங் பிளான்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் பெனிஃபிட்ஸ் யுஎஸ் இன் 2 வேஸ். ஃபர்ஸ்ட், யுஎஸ்னால அதிகமான ஆயில ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா மாரி கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணி அவங்களோட எக்கனாமிக்கல் குரோத்த இன்க்ரீஸ் பண்ண முடியும். செகண்ட், யுஎஸோட எதிரி நாடுகளான சைனா அண்ட் ரஷ்யாவோட ஆயில டிஸ்ட்ரப்ஷன் பண்றது மூலியமா சைனா அண்ட் ரஷ்யாவோட எக்கனாமிக்கல் குரோத்த கம்மியும் பண்ண முடியும். ஸோ த ட்ரூத் இஸ் யுஎஸ் வில் ரிமைன் த சூப்பர் பவர். சைனா, ரஷ்யா மாதிரியான வளர்ந்து வர நாடுகளை இவங்க வளர்க்க விடக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட நோக்கமே. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.